மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிற திம்பம் மலை உச்சியிலேருந்து இப்போ ஆசனூர் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணி போக போகிறோங்க. இந்த திம்பம் மலை உச்சியில் இருந்து ஆசனூர் வரைக்கும் பயணம் பண்ணி போகும்போது நம்ம பார்த்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அது இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது எக்கச்சக்கமான வன விலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. நம்மளும் இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போது எக்கச்சக்கமான வன விலங்குகள்லாம் பார்த்தேங்க. அதை பற்றி தான் ஒரு சுருக்கமான வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி இந்த பதிவில் காமிச்சிருக்கேங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. அப்படியே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ரைட் சைடை தள்ளி பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுங்க. ஓகேங்க, நம்ம இப்போ திம்பத்துலேருந்து ஆசனூர் போகிற பாதையில் நம்ம எக்கச்சக்கமான வனவிலங்குகளை பார்க்கலான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போது நான் ஃபஸ்ட்டாக ஒரு மக்னா யானையை பார்த்தேங்க. இந்த மக்னா யானை ரோட்டோட ஓரத்தில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. இது என்ன நினச்சுன்னு தெரியலைங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே ரோட்டோட ஓரத்தில் இருந்து நம்ம வண்டிக்கு முன்னாடி நேராக நின்றுச்சுங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தோடு நின்றுருந்தேங்க. ஏன்னா ஒரு ரோட்டோட ஓரத்தில் நின்ன ஒரு யானை நம்ம வண்டியை பார்த்ததுமே, அதாவது வண்டிக்கு முன்னாடி நேராக நடு ரோட்டில் நம்ம வண்டிக்கு முன்னாடி நின்று அப்படியே ஒரு வெறித்தனமாக நம்மளை பார்த்ததுங்க. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பயத்தோடு நின்றுருந்தாங்க. அது ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் நம்ம வண்டிக்கு முன்னாடி நின்றுச்சுங்க. அதுக்கு பின்னாடி என்ன நினச்சதுன்னு தெரியலிங்க. அப்படியே அந்த மக்னா யானை ரோட்டோட ஓரத்தில் அது நின்ன இடத்துக்கே போய் அங்கேருந்து மறுபடியும் பக்கத்தில் இருந்தால், அதாவது ரோட்டோட ஓரத்தில் இருந்தால் வனப்பகுதிக்குள்ளே போயிடுச்சுங்க. இந்த யானை ஏன் நம்ம வண்டி பார்த்தது நேராக நின்றுச்சு அப்படின்னு நம்மளுக்கு புரியவே இல்லைங்க. அது நடு ரோட்டில் நம்ம வண்டிக்கு முன்னாடி நேராக நிற்குதுங்க. அந்த ஒரு செகண்ட் போய் மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பயமே வந்துருச்சுங்க. அதுக்கு பின்னாடி அந்த யானை போனதில் கொஞ்சம் நம்மளுக்கு பயம் கொஞ்சம் போயிடுச்சுங்க. அப்படியே மறுபடியும் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போயிட்டே இருந்தேங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போது அடுத்து இன்னொரு யானை அதே மாதிரி பார்த்தேங்க. அந்த இடத்துல வாகனங்கள் தொடர்ந்து வரிசையாக வந்துட்டு இருந்ததுங்க. அந்த இடத்துல ஒரு யானை ரோட்டோட ஓரத்தில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. அது அதே மாதிரி என்ன நினச்சதுன்னு தெரியலைங்க. ரோட்டோட ஓரத்தில் அப்படியே வாக்கிங் போன மாதிரி அப்படியே ஜாலியாக நடந்து போச்சுங்க. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வண்டியாக பார்த்துட்டு போச்சுங்க. ஒரு இடத்துல ஒரு வண்டியை குறுக்காட்டுற மாதிரி நின்றுச்சுங்க. ஏன் நின்றுச்சுன்னு தெரியலிங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா, அந்த யானை மறுபடியும் அப்படியே திரும்பி நின்று மறுபடியும் வனப்பகுதிக்குள்ளே போயிடுச்சுங்க. ஏன் இப்படி பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியலிங்க. அப்புறம் தான் நம்ம கூட வந்த நண்பர்களும் இந்த யானைகளை பற்றி அப்படியே சுவாரஸ்யமாக பேசிட்டு வரும்போது ஒரு தகவல் எனக்கு கிடச்சிதுங்க. அதாவது இந்த திம்பம் ஆசனூர் மலைப்பகுதியில் நைட் டைமில் மேக்ஸிமம் அந்த கரும்பு ஏற்றிட்டு வர லாரிகளும், அதே மாதிரி காய்கறி ஏற்றிட்டு வர லாரிகளும் இந்த பாதையில் மைசூர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய வருங்க. அந்த மாதிரியான வாகனத்தை யானையை குறுக்காட்டிங்க அந்த வாகனத்தில் இருக்கிற கரும்பு இல்லைன்னா காய்கறி இதெல்லாம் மூட்டையிலேருந்து இழுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்குங்க. அதுக்காக லாரிகளை குறுக்காட்டுறதுக்கு எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இந்த பாதையில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர்களும் சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம போகும்போது இந்த பாதையில் ஏதாவது லாரிகள் இருக்கான்னு சொல்லி இந்த யானையை பார்க்கும்போது அந்த மாதிரி லாரிகள் இல்லாதனால அது மறுபடியும் வனப்பகுதிக்குள்ளே போயிடுச்சுங்க. ஆனால் காய்கறி லாரியோ இல்லை கரும்பு லாரியோ இருந்ததுன்னா யானைகளுக்கு கண்டிப்பாக அந்த வண்டியில் இருக்கிற காய்கறியோட வாசனங்களும் இந்த கரும்போட வாசனங்களும் நல்லா தெரியுங்க. இது எதுவுமே இல்லைன்னா அது பேசாமல் நின்றுதுங்க, நம்ம ஓட்ட போயிடலாங்க. கண்டிப்பாக காய்கறி லாரியோ இல்லை கரும்பு லாரியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறுக்காட்டி அந்த லாரியிலேருந்து அந்த காய்கறியோ இல்லை கரும்போ எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதுக்காக இந்த பாதையில் பயணம் பண்ணுற மேக்ஸிமம் இந்த லாரி டிரைவர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கரும்பு லாரியாக இருந்துச்சுன்னா ஒரு கட்டு கரும்பு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. யானை எதாவது வந்துச்சுன்னா அந்த ஒரு கட்டு கரும்பு ரோட்டோட ஓரத்தில் எடுத்து போட்டாங்கன்னா அந்த கரும்பு சாப்பிட்றதுக்காக யானை போயிடும். இந்த லாரி டிரைவர் ஸ்மூத்தாக வண்டி ஓட்டிட்டு வந்துடுவாருங்க. அந்த மாதிரி சில வாகனங்கள் இந்த பாதையில் போயிட்டுருக்குங்க. பாருங்கள், இந்த யானை நின்று பார்த்துட்டு அடுத்து வனப்பகுதிக்குள்ளே பேசாமல் போயிடுச்சுங்க. அடுத்து நம்ம இந்த பாதையில் மறுபடியும் தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க அடுத்து ஒரு காட்டு எருமையை பார்த்தேங்க. இந்த பாதையில் காட்டு எருமை ரொம்ப அரிதாக பார்க்க முடியுங்க. எல்லா நேரங்களையும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இந்த ஊட்டிக்கு போகிற வழியில்
பர்ட்டிகுலராக சொல்லணும்னா கோத்தகிரி போகிற வழியில் பகல் நேரங்களே வந்து காட்டு எருமைகள்லாம் நிறைய பார்க்கலாங்க. நைட் நேரத்தில் ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த திம்பம், ஆசனூர் மலைப்பகுதியில் காட்டு எருமைகள் வந்து அதிகமாக பார்க்க முடியாதுங்க. அது நைட் நேரத்தில் பயணம் பண்ணால் ஏதாவது 1, 2 பார்க்கலாங்க. பகல் நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. நானும் இது வரைக்கும் பகல் நேரத்தில் ஒன்று கூட பார்த்தது இல்லைங்க. நைட் டைமில் வந்து பயணம் பண்ணும்போது சில காட்டு எருமைகள் நான் பார்த்துருக்கேங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் திம்பத்துலேருந்து ஆசனூருக்கு போகிற பாதையில் போகும்போது ஒரு பாதை வந்து ரைட் சைடில் பிரிஞ்சு போகுங்க. அந்த பாதை வந்து கொல்லேகளுக்கு போகிற பாதைங்க. அந்த பாதை வரைக்கும் போய் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த பாதை வரைக்கும் போகிறதுக்குள்ளேயே நான் வந்து இப்போ பார்த்த 2 யானையும், அடுத்து ஒரு காட்டு எருமையும், அதுக்கடுத்து இன்னொரு கொம்பனையும் பார்த்தேங்க. அது எல்லாமே சுருக்கமாக தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அடுத்து இன்னொரு பதிவில் வந்துங்க, இந்த கொல்லேகால் ரோட்லேருந்து ஆசனூர் வரைக்கும் நம்ம அடைஞ்சுங்க. ஆசனூருக்கு மேலே மறுபடியும் தொடர்ந்து பயணம் பண்ணி போயிங்க தமிழ்நாடு, கர்நாடகா எல்லையில் இருக்கிற சோதனை சாவடி வரைக்கும் போய் ஒரு வீடியோவும் பதிவு பண்ண போகிறேங்க. அந்த பதிவில் நம்ம இன்னும் பார்த்த யானைகளை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்க போகிறேங்க. ஒரே வீடியோவாக நம்ம காமிச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கனால போர் அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வீடியோவை சுருக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஏன்னா வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வீடியோவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து சுருக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அது இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது நம்ம எல்லா நேரங்களில் யானைகளை பார்க்க முடியுமானா கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்க்கலாம், சில நேரங்களில் பார்க்க முடியாமல் கூட இருக்கலாங்க. ஏன்னா இந்த திம்பம் மலைப்பகுதியில் மேக்ஸிமம் டைம் வந்து யானைகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் சில டைம் வந்து யானைகள் இருக்காதுங்க. என்ன காரணம்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களில் விவசாயம் பண்ணுற நேரங்களில், அதாவது பயிர்கள் வந்து பயிரிடுற நேரங்களில் யானைகள் வந்து இங்கே மேலே இருக்குங்க. அதாவது திம்பம் மலைப்பகுதியில் இருக்குங்க. அந்த பயிர்கள் வந்து அறுவடைக்கு தயாராகும் போது இங்கே இருக்கிற யானைகள் வந்து மேக்ஸிமம் வந்து விவசாயம் பண்ணுற கிராமங்களை சுற்றி இருக்குங்க. ஏன்னா அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அதிகமாக கிடைக்குங்கிறதுனால அந்த இடத்துக்கு இடம் பெயர்ந்துருங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காட்டெருமை வந்து ரோட்டோட ஓரத்தில் வந்து அழகாக மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அந்த காட்டெருமை நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே எந்திரிச்சுன்னு நம்ம வண்டியை அப்படியே பார்த்ததுங்க. பார்த்ததுக்கு முன்னாடி மறுபடியும் அது வந்து மேய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு, கொஞ்சம் நேரம் கூட சொல்ல முடியாதுங்க, சில நொடிகள் மட்டும் நின்று பார்த்துட்டு மறுபடியும் நம்ம இந்த பாதையில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணி முன்னேறி போயிட்டுருந்தேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற, அதாவது மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களில் பயிர்கள் அறுவடைக்கு தயாராகும்போது அங்கே வந்து யானைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த நேரங்களில் வந்து யானைகள் வந்து இந்த மலைப்பகுதியிலிருந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இடம்பெயர்ந்துருங்க. அந்த நேரங்களில் இந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அது பர்டிகுலராக இந்த டிசம்பர் மாதத்துலேயும், தமிழில் சொன்னால் தை மாதம், ஜனவரி மாதத்துலேயும், தமிழில் வந்து மார்கழி மாதம், இந்த 2 மாதங்களில் மேக்ஸிமம் வந்து இந்த மலைப்பகுதியில் யானைகள் நடமாட்டத்தை ரொம்ப ரொம்ப நீங்கள் கம்மியாக தான் பார்க்க முடியுங்க. நான் இந்த வீடியோ பதிவு பண்ணதுங்க நவம்பர் மாதங்க. நவம்பர் மாதத்தில் இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது நிறைய யானைகள் நான் பார்த்தேங்க. அது நம்ம இந்த வழியில் பயணம் பண்ணும்போது இப்போ நான் இந்த வீடியோக்காக காமிக்கிறேன் யானைகள் வந்து ஒரே பயணத்தில் பார்த்தது கிடையாதுங்க. நான் வந்து 2 டைம் இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது அதில் நான் பார்த்த யானைகளை வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக வந்து எடுத்து இந்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ஒரு கோர்வையாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதே மாதிரி இந்த பாதையில் நான் எக்கச்சக்கமான டைம் பயணம் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்துங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் வந்துங்க, சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம், ஆசனூர், சாம்ராஜ் நகர், அதுக்கடுத்து வந்து மைசூர் வரைக்கும் இந்த பாதையில் எக்கச்சக்கமான டைம் நான் வந்து பயணம் பண்ணி போயிருக்கேங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கொம்பனுங்க. இந்த கொம்பன் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருந்தாருங்க. இந்த கொம்பன் வந்து என்னென்னா சைடில் வந்து காஞ்சு போன மூங்கில் மரங்களாக இருந்ததுங்க. அந்த மரத்தில் இருந்து மூங்கிலை வந்து உடச்சி ரோட்டோட ஓரத்தில் அப்படியே கீழே போட்டு அழகாக காலை வச்சு அமுத்தி உடச்சி அதை எடுத்து சாப்பிட்ருந்ததுங்க. அந்த அழகான காட்சியை நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இங்கே நின்று பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து இது தொடர்ந்து பயணம் பண்ணி போனாங்க. ஏன்னா வந்து நம்ம போகும்போது லெஃப்ட் சைடில் போயிட்டுருந்தோம். ஆப்போசிட்டில் ரைட் சைடில் வந்து வாகனங்களை வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ நம்மளும் வந்து ரைட் சைடில் ஏறி போக முடியலைங்க. அதனால் வந்து 2-3 நிமிஷம் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க வாகனங்களை தொடர்ந்து வந்ததுக்கு பின்னாடி நான் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணி போக ஆரம்பித்தேங்க. அந்த 2-3 நிமிஷமும் நம்ம பார்த்த காட்சிகளை இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ பதிவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வரப்போகுதுங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குற நண்பர்கள் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க மக்களே. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுங்க. அதே மாதிரி ஹை பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்க, ஆப்போசிட்ல வண்டியில இருக்கிற ஏதோ ஒரு நண்பர்கள் வந்து டார்ச் அடிச்சு காமிக்கிறாங்க போல இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பா வந்து யானைகள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து வனவிலங்குகள தொந்தரவு பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து அந்த விலங்குகள் நம்மள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தையும், அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த மாரியான பாதையில நம்ம பயணம் பண்ணும்போது விலங்குகள் இருந்ததுன்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ரசிங்க. தப்பு கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க மக்களே. நீங்க எந்த அளவுக்கு தொந்தரவு பண்றீங்களோ, அதுக்கு அதிகமா, அத விட 10 மடங்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அதிகமா அந்த விலங்குகள் வந்து நம்மள வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து ஒரு டைம் பயணம் பண்ணும்போது தொந்தரவு பண்ணிட்டு போருவோம். ஆனா வந்து இந்த பாதையில ரெகுலரா பயணம் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து தொடர்ந்து இந்த யானைகள் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான காட்டுப்பகுதியில பயணம் பண்ணும்போது, நீங்க பார்த்த விலங்குகள் எதுவா இருந்தாலும் பார்த்து ரசிங்க மக்களே. முடிஞ்ச அளவுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. அது குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து ரசிங்க. ரொம்ப பக்கத்துலயும் போகாதீங்க. ஏன்னா அந்த யானைகள் வந்து எப்போ வந்து எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஓகேங்க மகளே. நம்ம வந்து இந்த யானைய பார்த்துட்டு மறுபடியும் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போகும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரைட் சைட்ல ஒரு ரோடு பிரியுங்க. அந்த ரோடு வந்து கொல்லேகால் போற ரோடு. அதுவரைக்கும் நம்ம இப்ப பயணம் பண்ணி வந்தாச்சுங்க. இதுக்கு மேல நம்ம இந்த வீடியோ பதிவ முடிச்சுக்க போறோங்க. அடுத்து இன்னொரு வீடியோ பதிவுல இங்கிருந்து நம்ம வந்து ஆசனூர் வரைக்கும் பயணம் பண்ணிங்க. அதுக்கு மேல தமிழ்நாடு, கர்நாடகா எல்லையில இருக்கிற சோதனை சாவடி வரைக்கும் பயணம் பண்ணி இன்னொரு வீடியோ பதிவு பண்ண போறேங்க. அந்த பதிவுலயும் நான் பார்த்த யானைகள பத்தி இந்த இன்னொரு வீடியோவ ரொம்ப சுவாரஸ்யமா உங்களுக்கு சின்னதா, ஷார்ட்டா சுருக்கி உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல பதிவுல மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.